நீங்க வியானாவோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. அவங்க உண்மையிலேயே வந்து பொதுவாகவே அப்படிதான் இருப்பாங்களா, இல்ல ஸ்கிரீனுக்காக அவங்க அப்படி பண்றாங்களா? எனக்கு புரியல. இல்லக்கா அதான்க்கா சம்டைம்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது நார்மலாக தான் பேசுவாங்க. எங்கிட்ட நார்மலாக தான் பேசுவாங்க. ஆக்சுவலா அவங்க திண்டிவனம் ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க ஊரு. ஆனா நான் ஏதோ நார்த் இந்தியன் தான் நானும் நினைச்சேன். ஏன்னா அவங்களோட தமிழ் அப்படி இருந்தது. ஸ்லாங்கு ஆனா சம்டைம்ஸ் நல்லா பேசுறாங்களே. அக்கா இல்லக்கா நார்மலாக தான் பேசுவாங்க. இந்த சம்டைம்ஸ் க்யூட்டாக பேசுறாங்களா, மைட் பி அந்த டைமில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த தருணத்தில் வந்து அவங்க க்யூட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி பேசியிருக்கலாம். மைட் பி நிறைய தருணம் இருக்கலாம் பிக் பாஸில் கேமரா இருக்கும்போது. ஆனால் அவங்க என்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுவாங்க. என்கிட்ட ரொம்ப தெளிவாக ஒரு மாதிரி ராணவ் நீங்கள் இந்த படம் பாருங்க, நான் இந்த படம் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா எங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் எனக்கும் வியானாக்கும். ஒரு மாதிரி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்ணணும், நம்ம தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி வரதே இல்லை. நம்ம ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட க்யூட்டாக பேச வேண்டாம். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டு மைட் பி அந்த டைமில் இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட மைட் பி இருக்கிறதுனால வந்து நினைக்கிறாங்களா தெரியல. விஜய் சேதுபதி கிட்டே அவங்க அப்படிதான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் உள்ள வந்தாங்க வரும்போது